சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட தாத்தாக்காப்பட்டி தாகூர் தெருவைச் சேர்ந்தவர் 62 வயது சண்முகம். சேலம் மாநகராட்சியின் மண்டல குழு முன்னாள் தலைவராகவும் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதி அதிமுக செயலாளராகவும் இருந்து வந்தார். தாத்தாக்காப்பட்டி அம்பாள் ரோட்டில் இருந்த கட்சி அலுவலகத்தில் இருந்த சண்முகம் புதன்கிழமை இரவு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு நோக்கி புறப்பட்டார். தாத்தாக்காப்பட்டி அருகே உள்ள சஞ்சீவராயன்பேட்டை மாரியம்மன் கோயில் திருப்பகுதியில் சென்ற சண்முகத்தை 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் வழிமறித்து வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பினர். அன்னதானப்பட்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். மேலும் சண்முகம் கொலை செய்யப்பட்டதை அறிந்த அவரது மனைவி பரமேஸ்வரி மற்றும் உறவினர்கள் அதிமுகவினர் தாத்தாக்காப்பட்டிக்கு திரண்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் தடுக்க சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் மதிவாணன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சண்முகத்தை கொலை செய்த மர்ம நபர்கள் திட்டமிட்டு கொலையை அரங்கேற்றியது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சண்முகம் அலுவலகம் வந்து வீட்டுக்கு செல்லும் நேரத்தை கொலையாளிகள் பல நாட்களாக நோட்டமிட்டு கொலையை நடத்துவதற்கான வீதிகளையும் பார்த்து வைத்து சம்பவ இடத்தில் இருந்த 2 தெருவிளக்குகளையும் வீதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களையும் முன்கூட்டியே சேதப்படுத்தியுள்ளனர். சண்முகத்தின் தலையில் வெட்டியும் அவரது முகத்தை சிதைத்தும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். அதிமுக மாநகராட்சி மண்டல குழு முன்னாள் தலைவர் சண்முகம் அப்பகுதியில் கஞ்சா விற்பனையாளர்கள் குறித்தும் சட்டவிரோதமான 1 நம்பர் 3 நம்பர் லாட்டரிகளை விற்பனை செய்பவர்களையும் கண்டித்து வந்தார். மேலும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு தகவல் கொடுத்து வந்தார். கஞ்சா விற்பனைக்கும் லாட்டரி விற்பனைக்கும் இடையூறாக இருந்ததால் சண்முகத்தை அக்கும்பல் திட்டமிட்டு படுகொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்பதால் அந்த கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தனிப்படை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 7 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சண்முகம் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த படுகொலை குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து உரிய விசாரணை செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் புதுச்சேரி மாதேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெட்ரோல் பங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மெத்தனால் கண்டறியப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். மாதேஷ் தனது வாக்குமூலத்தில் வீரபெருமாநல்லூர் பகுதியில் உள்ள செயல்படாத பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் பங்குக்கு நேரில் சென்று விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் விஓஓ முன்னிலையில் அந்த பங்குக்கு தற்காலிகமாக சீல் வைத்தனர். இது தொடர்பாக சிபிசிஐடி தரப்பில் விசாரித்த போது முக்கிய குற்றவாளியான புதுச்சேரி மாதேஷ் தனது வாக்குமூலத்தில் சென்னையைச் சேர்ந்த ரசாயன நிறுவனத்திலிருந்து 1 பேரல் ரூபாய் 11,000 என 19 பேரல் மெத்தனாலை வாங்கியதாக தெரிவித்துள்ளார். அப்படி வாங்கி வந்த மெத்தனாலை 1 பேரல் 40,000 வீதம் விற்றுள்ளார். இதற்காக பெரிய நெட்வொர்க்கை வைத்திருந்ததாகவும் முதல் விற்பனையை கள்ளக்குறிச்சியில் செய்ததாகவும் மாதேஷ் தெரிவித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள டி குமாரமங்கலம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இருவருக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து முதியவர் உயிரிழந்தது தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால் இதை மூடி மறைக்க முயற்சிகள் நடக்கின்றன. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அதிமுகவின் நோக்கமும் பாமகவின் நோக்கமும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒன்றாகவே உள்ளது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்று கற்றுக் கொடுத்தனர். அந்த தீய சக்தியை வீழ்த்தும் வலிமை பாமகவுக்கு உண்டு. எனவே பாமகவின் மாம்பழ சின்னத்தில் அதிமுகவினர் வாக்களிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜார்க்கண்ட் முதல்வராக ஹேமந்த் சோரன் வியாழக்கிழமை பதவியேற்றார். 3வது முறையாக முதல்வராக பதவியேற்ற அவருக்கு ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் போலே பாபாவின் குற்றப்பின்னணி குறித்தும் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தலைமறைவான போலே பாபா ஹாத்ராஸ் சம்பவத்துக்கு சமூக விரோதிகளே காரணம் என்று தெரிவித்து அறிக்கை விட்டுள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 உறுப்பு நாடுகளை கொண்ட சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாடு கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானா நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாநாட்டினிடையே சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீயை வியாழக்கிழமை சந்தித்து பேசினார். பின்னர் இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்தியா, சீனா இடையே எல்லைப் பகுதிகளில் எஞ்சியுள்ள பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அந்த நோக்கத்துக்காக தூதரக மற்றும் இராணுவ வழிகள் மூலம் முயற்சிகளை இரட்டிப்பாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.
T20 உலகக்கோப்பையுடன் வியாழக்கிழமை அதிகாலையில் தாயகம் திரும்பிய இந்திய அணிக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் இருந்து வீரர்கள் தங்கும் ITC மௌரியா ஹோட்டல் வரை வழிநெடுகிலும் திரண்டிருந்த கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் இந்திய அணி வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது இந்திய வீரர்களுடன் பிரதமர் மோடி உரையாடினார். அப்போது இந்திய அணி வீரர்களுடன் BCCI தலைவர் ரோஜர் பின்னி, செயலாளர் ஜெய்ஷா மற்றும் இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர் உடனிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக மும்பையில் ரசிகர்களின் வெள்ளத்தில் இந்திய அணியினர் வெற்றி பேரணி நடைபெற்றது. தொடர் கனமழை காரணமாக அசாம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இரு மாநிலங்களிலும் மொத்தம் 48 இறப்புகள் பதிவாகியுள்ளன. அசாமில் 46 இறப்புகளும், மணிப்பூரில் 2 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. இரண்டாவது அலை வெள்ளத்தால் 29 மாவட்டங்களில் 16.25 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அசாமின் நிலை இன்னும் மோசமாக உள்ளது. இதற்கிடையே மணிப்பூரில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கடும் வெள்ளப்பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அசாம் மற்றும் மணிப்பூருக்கு அதிக மனிதவளம், படகுகள் மற்றும் உயிர்காக்கும் பொருட்கள் வழங்குவதாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.